ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த விஜயை விமர்சிச்சு வைத்த நிரப்புறவனுக்கு எல்லாம் 2 நாளா செம தீனி போலைய சும்மா வச்சு பூந்து விளையாடுறானுங்க. கிடைச்சி போச்சுட்டு அவர் அல்வா மாதிரி ஒரு மேட்டர்னுட்டு அவன் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுறானுங்க. அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு விமர்சனம் பண்ணாலும் ஒரு நாகரிகமான விமர்சனத்தை வைப்பானுங்க. அவனுக்கு கூட நம்ம விட்டுறலாம். ஆனா சில ஜென்மங்கள் இருக்கு. அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இந்த தடவை இல்ல. அதுங்களுக்கு போற போக்கில் 2 மிதியாவது கொடுக்கணும் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பொது தளத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாம ரொம்ப அவதூறா விமர்சிக்கிற அந்த ஜென்மங்களுக்கு இன்னைக்கு தரமான பரிசை கொடுக்க போறோம். அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, சேகுவரா ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செனப்பண்ணி. அதாவது முதல்ல நான் புரிஞ்சுக்கிடுங்க, நான் வந்து யாரையும் ஒருமையில தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ண மாட்டேன். ஒரு நாகரிகமாக விமர்சனம் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி ஜென்மங்களை நம்ம என்னால் நாகரிகம் விமர்சனம் பண்ண முடியல. ஏன்னா அதுங்க பேசுற பேச்சுங்கிறது அப்படி இருக்கு. நம்மளுக்கு ஏன் வந்து ஒரு கோவம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. விஜய் திட்டுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இயல்புல இருந்து மாறி, ஏன்னா விஜயவலுக்கு அரசியலுங்கிறது யாருமே அவர் அரசியலுக்கு வரும்னு சொல்லும் போது எதிர்பார்க்க என்னடா அவர் சுபாவத்துக்கு இது வந்து சரிப்படுமா அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய பொது மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது அரசியலுக்கு வரும்போது அவர் பண்ணக்கூடிய அரசியல் அதை வந்து விமர்சனம் பண்ணலாம். அதுவுமே நாகரிக விமர்சனம் பண்ணலாம். நான் இருக்க வேண்டாம்னு சொல்லல, விமர்சனம் பண்ண வேண்டாம் சொல்லலாம். ஆனா அதுல வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பெர்சனல் அட்டாக் பண்ணி ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசி அவரை வந்து அடிச்சு உடைச்சு அவர் வந்து பின்தங்க வச்சிடணும், அரசை விட்டு ஓடி ஒளிய வச்சிருக்கிற அளவுக்கு கங்கணம் கட்டிட்டு காசு வாங்கிட்டு பேசக்கூடிய இந்த மாதிரி ஜென்மங்களை மரியாதையை பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஓகேவா? அதனாலதான் இந்த செனப்பண்ணி சேகர் ஜெய்சங்கருக்கு நான் இந்த இடத்துல ஒரு பயன் நினைக்கிறேன். அந்த இன்னைக்கு பேசியிருக்கான் ஒரு ஸ்பீச்ல பாக்குறேன். அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல இருந்ததை பார்த்துட்டாரு அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் வேற ஒரு நடிகை கூட. ஸோ அதை பார்த்தோம்னா கோபத்தில் அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஜயோடைய மேனேஜர் அந்த ஜெகதீஷ் பழனிசாமி சட்டையை பிடிச்சி என் வாழ்க்கையை கெடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டதான். அதனால கோபம் அடைஞ்சு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வீட்டை விட்டு வெட்டிட்ட மாதிரி அப்படி பயங்கரமா இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுங்க, இவ்வளோக்குள்ள நீ பேசுறிய, நீ என்ன விஜய் வீட்டு பெட்ரூம்ல விளக்கு பிடிச்சி உட்காந்துருந்தியா? இல்லை நீ விளக்கு பிடிக்கணும்னு கேட்கேன். அது எப்படா இப்படி அடிச்சு விடுறீங்க? இல்லை எனக்கு புரியல. ஒரு மனுஷனை எதுக்குறதுக்கு விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து நீ அரசியல் ரீதியை விமர்சிக்கிறது 1008 காரணங்கள். நீ பண்ண வேணா சொல்லல. இந்த அரசியல் வந்துட்டா யாரும் எல்லாருமே வந்து விதிவில கிடையாது. யாரை வேணா யாரும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா இப்படியாடா பேசுவீங்க? ஆனா வெக்கம் கெட்டாங்களா? இதான் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு அடிங்களே. அவங்க அந்த மூஞ்சில வந்து காருக்கு போற கூட அந்த மூஞ்சி தகுதி கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மூஞ்சி. நீங்க பாக்கீங்கல்ல இந்த சன பண்ணிய இல்ல என்ன பேச்சு நினைக்கிறேன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இல்ல நாம பேசுறமே. நான் கேட்கிறேன், இந்த சேகுவரா ஜெய்சங்கர் பேசுறதா அவங்க வீட்டில் உள்ளவங்களே பாப்பாங்களா மாட்டாங்களா? இவ்வளவுக்குள்ள கிட்டமா மோசம் பண்ணுவீங்க. அது என்ன காசுக்காண்டி அப்ப என்னத்தை வேணா திம்பிங்களா கேட்கிறேன். சோத்தையே திங்க மாட்டான்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும். இதுல இன்னொருத்த உமாபதி ஒரு ஜேர்னலிஸ்ட், அந்த ஆளு முழுக்க பத்தினா எல்லாத்தையும் அவன் தான் கண்டுபிடிச்சுமே ரொம்ப அசால்ட்டு மணக்கலாம் அவன் அதுக்கு மேல. ஸோ இப்படி கேடுகட்ட ஜென்மங்களை பார்க்கும்போது ரொம்ப வந்து கேவலமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க திட்டுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு திட்டுறதே கவனமா தான் இருக்கும். இதெல்லாம் எந்த இதில் திட்டுவீங்களோ கம்மலை திட்டு போங்க. இந்த ஜென்மங்களை அப்படிப்பட்டு உட்காந்து எழுதுறானுங்க. ஸோ இதுக்கு அடுத்தாப்புல இன்னைக்கு முக்கியமாக வீடியோ போட்டது காரணமே இந்த சாக்கடை வயனு தான், சாட்டை துறைமுறைன்னு தான். அதாவது இந்த விஷயம் நடந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையா அவங்க முதல் வீடியோவில் சொன்னாங்க ஆரம்பிச்சாங்க கேட்டீங்கன்னா, விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் மேல எங்களுக்கு எந்த ஒரு ஒண்ணும் கிடையாது. அவர் எடுத்து வைக்கிற அரசியல் தான் எங்களுக்கு முரண்பாடு. அதனால இந்த விஷயத்துல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் எதுவும் பேச மாட்டோம். எங்க அண்ணனும் சொல்லிட்டாரு இது பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டே பாத்தீங்கன்னா இவர் 4 வீடியோ போட்டா அந்த சாக்கடை. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை விமர்சிச்சா மட்டும்தான் இவங்க துட்டு. விஜயை விமர்சிக்கிறது டீலிங்கு திமுக வாங்கியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளிப்பட சொல்லிக்கிட்டு இவன் நேற்று நான் வீடியோ பார்க்குறேன். 3-4 வீடியோவில் இவன் மெயினாக என்ன பேசுறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாதிக்கப்பட்ட சைடாக நம்ம எப்பவுமே நிற்கணும். அந்த பெண் பாவம் விஜயோடைய மனைவி, அவங்கள வந்து வீட்டிலே சேர்க்க மாட்டேங்காரு அப்படி இப்படின்னு விஜயோடைய மனைவி சங்கீதுக்காக அவ்வளோக்குள்ள துட்டிக்கிறான் சாட்டை. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணும்னா நான் நல்லா கேட்குறேன், சீமானால பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி பக்கம் தான் நீ நின்றுக்கணும் மானங்கட்டவனை. ஆனா அதுல ஏன்டா நீ நிக்கல? இல்ல எனக்கு புரியல. அதாவது நான் இந்த மாதிரி பர்சனல் விஷயங்களே பேச மாட்டேன், பேசக்கூடாது. இப்ப கூட நம்ம விஜயலட்சுமி விஷயத்தை வச்சு இதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்துலயுமே சீமான விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஏன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உருட்டு மன்னன் மாறி பேசுறதுக்கு தான் நம்ம பள்ளி கொடுத்துருக்கோம். அவ்வளவு தவிர பெண்கள் சம்பந்தப்படுத்தி பேச எதுக்குமே நம்ம பள்ளி. ஆனா அந்த சாட்டை இன்னைக்கு அவன் வந்து விஜயோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா நீதி கிடைக்காம நிக்கிற மாதிரியும் அதுக்கு நீதி வாங்கி இவன் கொடுக்க போற மாதிரியும் அவங்க பக்கம் நம்ம நிக்கணும்ல, அது எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசும்போது நமக்கு நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு தோணுது. அப்ப நீங்களா எங்கடா போனீங்க? அப்போ இதே சாக்கடை வாயன் அந்த விஜயலட்சுமி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவதூறா கெட்ட வார்த்தையில பச்சை திட்டுறான்.
அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல மூடி மறைக்கிறது இவனே போயிட்டு 50,000 ரூபாய் வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்து ஸ்டேஷன்ல அவங்க பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பிவிட்டான். சமாதானம் போங்க இடையில வந்து டீலரே இவன் தான், மாமாவில பார்த்ததே இவன் தான். இன்னைக்கு இவன் பெரிய யோக்கிய மாதிரி அது எப்படிடா கொஞ்ச நேரத்தை கூட கூச்சலாச்சமே இல்லாம எப்படி இருந்து பேசுற? ஏதோ நீ வந்து யோக்கியம், அதாவது தனிப்பட்ட நீ யாரை என்னென்ன மாதிரி வன்மத்துல பேசிருக்க, அதாவது காது கொடுத்த கொச்சை விமர்சிருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போதும் அதை தாண்டி வந்து இப்படி பேசுறீங்கன்னா அவங்களால எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா இந்த மூலமாக ஆட்கள் எல்லாரும் வைக்கிற ஒரு கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே அதாவது விஜயவுக்கு ஆதரவு வைக்கக்கூடியவங்க எல்லாருமே கேட்கறது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது விஜயோட மனைவி விவாகரத்து கொடுத்தது அவங்க ரெண்டு தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அவங்க கரெக்டா இந்த எலெக்ஷனுக்கு 2 மாசம் இருக்கும்போது இப்போ வந்து இந்த கேஸை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. யாருமே எனக்கு தெரிஞ்சு விஜயவில் ஆதரிக்கூடிய யாருமே அவங்களுடைய மனைவி சங்கீதாவை தவறாவோ கொச்சையாவோ விமர்சிக்கல. இது ஆனா இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க விஜயவில் தாக்கும் போது எல்லாரும் போட்டு பழிதாக்குதல் பயங்கரமா பண்ணுவாங்கல்ல, பதில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் போட்டு பயங்கரமா அடிப்பாங்களா, அந்த மாதிரி விஜயோட மனைவியும் விஜயோட வாரிசு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தாக்குறாங்க, அவதூறா பேசுறாங்க, அவமரியாதை பண்றாங்க. இதை கூட கண்டுக்காம விஜய் இருக்காரு. அப்படி இப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நம்ம ராஜா பந்துக்கு நேரத்தையும் வெளியே போட்டிருந்தோம். இப்போ இந்த சாக்கடை வாயினும் அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டு அப்படி சொல்றாங்க, விஜயோட வாரிசு இருந்து முதல்ல உங்க மனைவி நீங்க காப்பாத்துங்க விஜய், என்ன விஜய் இது கூட நீங்க மௌனமா தான் இருப்பியா அப்படி இப்படின்ட்டு 27 வருஷமா விஜயபல் கூடயே இருந்த வாழ்ந்த அந்த மனைவிக்கு தெரியாத அவரை பத்தி அவர் ஒரு சைக்கோத்தனமான ஆளு அப்படின்னு இவன் சொல்றான். அதனாலதான் விஜயோடைய மனைவி பத்தினா இப்ப விவாகரத்தை கேட்டு அவங்க வந்து அது வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நான் ஒன்னே சொல்றேன், பொதுவா எனக்கு தோணுது ஓகேவா, அதாவது எந்த ஒரு மனைவிக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சம்பாதிக்கிற கணவன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலும் சம்பாதிச்சு நல்லபடியா இருக்கணும் அவங்க ஆசைப்படுவாங்க. எப்பவுமே இருக்கிற லெவலோட அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் இந்த பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாரும் விட்டு அசப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நாம தான் இருக்கேன் நல்லா என்னுடைய ஃபீல்டுல வந்து நல்லா சூப்பர் ஸ்டாரா நல்லா சம்பாதிச்சிருக்க வயசுல அதை குவிட் பண்ணிட்டு நான் ஒரு அரசியலுக்குள்ள போறேன், நான் வந்து இந்த சம்பாத்தியம் வராது நான் அரசுக்குள்ள போறேன் அப்படின்னா அரசியல் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதுல வந்து பணம் ஏன் சொல்ல அதுலயும் வெற்றிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. தொத்தும் போயிடலாம், திருவிழா எடுக்கலாம். ஸோ எந்த லெவலுக்கு வேணா போவாங்க, எல்லாரும் எதிரில்லாம வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனைவியா இருக்கிறவங்க நம்ம நல்ல நிலைமைக்கு சம்பாதிச்சு இப்போதைக்கு இதை விட்டு அங்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் தோணும். அப்போ இந்த எதிரியா இருக்கவங்க விஜய் அரசுக்கு வரதை பிடிக்காதவங்க அவங்க கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க, எதுக்குமா அவன் புருஷனுக்கு தேவையில்லாத வேலை இப்படி பண்ண, அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டாரு, வேற ஒருத்தர் சொல்றதான் கேட்காரு அப்படி இப்படின்னு அந்த இது வரும்போது இல்ல. அப்ப நீ வந்து உன் பங்கு நீ வாங்கிரு. அதாவது அவர் அங்க போனா என்ன வேணா நடக்கலாம், அவர் தோக்கலாம், அவர் பணம் எல்லாம் விரயமாகலாம். ஸோ அப்போ உங்களுக்கு சொத்து இவ்வளவு இருக்குல்ல, அப்போ உன் பங்கு நீ கேட்டு தனியா அவங்க பேர்ல வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்களுக்கு வந்து அட்வைஸா கொடுத்துருக்கலாம். ஸோ அதன் பேர்ல கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிள்ளைங்களாம் இருக்கு நம்ம சேஃப் ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அப்ப அதை அப்படி எப்படி கேட்க முடியும்? டைரக்டா அப்படி கேட்டா அது வந்து முறையாகுது. ஒரு வழக்குங்கும் போது அதுவும் விவரத்தை கேட்குற மாதிரி இந்த வழக்கு வரும்போது ஏதாவது அதில் பாயிண்ட் வந்து ஹெவியாக இருக்கணும், அப்படின்னா தான் அவங்க வந்து கேட்க முடியும். அப்படிங்கிறத ஒரு தாட்டில் கூட இந்த வழக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து மேபி எப்படி வேணா இருக்கலாம், நம்ம யோசிக்கிற விஷயம். ஸோ இதோ கூட இருக்கலாம் ஓகேவா. இந்த பட்சத்தில் இவனுங்க எல்லாரும் நல்ல உள்ளங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா 27 வருஷமா அவங்க கூடவே வாழ்ந்த அவங்களுடைய மனைவிக்கு தெரியாதாடா, உனக்கு தெரிஞ்சுட்டாடா, நீ நடா அவ்வளோக்குள்ள யோக்கியமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்கானுங்க. டேய் என்ன வேணா இருக்கட்டும், யாரோட இப்ப விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல ஜெயிச்ச உடனே இப்ப சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் வாங்க அப்படி கூட்டு அள்ளி கொடுத்தோ இல்லைன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒண்ணு புரிஞ்சு கொடுத்தோம். சிம்பிள் என்னன்னா இங்க இருக்கிற திராவிட அரசியல் இந்த திராவிட கட்சிகள் ரெண்டையுமே ஒழிச்சு கட்டுற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சக்தி இருக்கு, திராணி இருக்கு, மக்கள் சக்தி இருக்குன்னா அது விஜய் மட்டும் தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தைரியமா அந்த களத்துக்குள்ள எவ்வளவு பேர் முயற்சி தோத்து போனது, எவ்வளவு பேர் அதாவது பயந்து பின்வாங்கினது, அந்த இடத்துக்குள்ள அந்த அரசுக்குள்ள தைரியமா ஒருத்த மனுஷன் வரும்போதுல இதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்து இவர் ஜெயிக்க வச்சிடா, இந்த அரசியல் தோக்கடிச்சு உள்ள பழைய அந்த திராவிட கட்சியில ஓட விட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சுதான் அவர் சப்போர்ட் பண்றோம். சோ அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை எப்படினாலும் எல்லா வழிகளிலையும் சுத்தி அடிக்க ட்ரை பண்ணி தோத்து போய் கடைசியில் அந்த பர்சனல் அட்டாக்கை வச்சு அவர் அடிச்சிடணும் அப்படி முயற்சி பண்ணும் போது தான் நாம வந்து அவர் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவர் அரசுக்குள்ள வரல, ஒரு சினிமா மட்டும் இருக்குதா இருந்தா இந்த நல்ல உள்ளங்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவர் சினிமாவில் மட்டுமே நடிச்சிட்டு இருக்காருன்னா இதே சாக்கடை வாயன் எப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் நடிகருங்கிறது ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு கூட போகிறது வேற நடிகை கூட போகிறல சர்வ சாதாரண விஷயங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி இப்படி கூட பேசியிருப்பான் அந்த வாய். இதே அவர் அரசுக்குள்ள வந்ததுனால இவங்களுக்கு போட்டிருந்தால இவங்களுடைய கூடாரம் காலியாகிறதுனால இவ்வளவுக்குள்ள வன்மத்தில் கக்கிட்டு இருக்கான். இது எல்லாருக்குமே நம்மளுமே புரியும். ஆனா அந்த சில ஆமை குஞ்சுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு புரியாது. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சீமான் தான் உண்மையான ஹீரோ, விஜய் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் தான் ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றாங்க. நான் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், ஏன்னா இது வந்து பிரச்சனைக்குள்ள வந்ததுனால பேசுறேன், மதுரை பிரச்சனை கிடையாது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி
சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினவங்களாம் சொன்னது அதை கேட்டீங்கன்னா விஜயோட கம்பேர் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் சொல்லல. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒரு வரம்பு தாண்டி ஒரு ஊர் வச்சிருக்காருன்னு. நான் வந்து 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணல, 2 பேர் பண்ணது தப்பு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கேட்குறேன், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை கர்ப்பமாய் கலைப்பு வரைக்கும் பல தடவை செய்ய வச்சவரு ரியல் ஹீரோ. அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை, அதாவது நான் ஈழத்து பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி அப்படிலாம் சொன்ன தமிழ் தேசியத்தில் ஈழத்தில் உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாம வசதியாக இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு ரியல் ஹீரோ. நல்லா நீங்க பார்த்துக்கணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் தான் கூட நடிக்கிற இன்னும் உண்மையா போய் கூட தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அது வந்து அவங்க வந்து கொடுக்குறது என்ன, அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை தாண்டி ஒரு உறவு வச்சிருக்காரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் எடுக்கிற போட்டோ கூட அது வந்து வெளிப்படையா அந்த நடிகை வந்து போஸ்ட் பண்றாங்க. இதை வந்து இவரு தவறு சொல்ல மாட்டேங்காரு அப்படிங்கிற குச்சாட்டு. இது எந்த அளவுக்கு அது வந்து தப்பு இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. சோ அப்போ ரெண்டுலயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை, அதாவது இதுல சீமான் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகை என்ன இப்படிலாம் பண்ணாரு வந்து கதறி அழுது கண்ணீர் விட்டு என்னெல்லாம் பண்ணிச்சு. ஆனா இங்க அந்த நடிகை சைடுல இருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்களுடைய மனைவிக்கு தான் ஒரு பொசசிவ்ல அவங்க பாத்தீங்கன்னா தப்பா போறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு விவாதத்தை வேணும் அப்படின்ட்டு. சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திரும்பி சொல்லிக்கிறேன், ரெண்டுமே தவறு. ஆனா இதுல நீங்க சீமான வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஹீரோன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் என்ன ரியல் ஹீரோ எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுமே பாத்தீங்கன்னா அதாவது தான் கணவர் வந்து பாத்தீங்கன்னா தான் கூட தான் இருக்கணும், தான் கூட அட்டாச்மெண்ட் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் உண்மையான இது. ஸோ அதுதான் தமிழ் பண்பாடு அப்படிதான் இருக்கணும். ஸோ அது வந்து சினிமாவில் ஒரு நடிகராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிகை கூட நெருக்கமாகிறதும் அவங்களுடைய சேர்ந்து வெளியில இடங்களுக்கு போகிறதும் வந்து சகஜமான ஒரு வழக்கம். சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது அவங்களுடைய மனைவி விஜயோடைய மனைவி சங்கீதா அவளுக்கு இத்தனை நாட்கள்லாம் பயணிக்கும் போது அவங்களுக்கே புரியும்ல, எத்தனையோ நடிகை கூட விஜய் சேர்ந்து நடிச்சிருக்காரு, ரொமான்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்பவே அவங்களுக்கு வராத அந்த பசங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆண்டுகள் கழிச்சு இப்போ வருதுன்னா அது எப்போ வேணா வரலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கலாமே, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கூட கொடுத்துக்கலாமே. ஸோ இப்போ கரெக்டாக எல்லாருமே சேர்ந்து விஜயவரில் அடிச்சு உடச்சி அவனை அரசு விட்டு ஓட வச்சணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனுஷன் வேற லாஸ்ட் இதில் கண்கலங்கி போனார். அந்த டைம்ல நீங்க இப்போ கேஸ் கொடுத்து நீங்களும் உங்க பங்குக்கு செஞ்சு விட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவங்க மேல இருக்க தவிர அவங்க மேல நம்ம எதிராகவோ அவங்க மேல வந்து தவறாகவோ அவங்க பண்ணது தவறு அப்படின்னு அவங்க மேல எந்த ஒரு அவதரியமோ அனாரியமான வார்த்தைகளே அவளை யாரும் பேசல. இவனுங்க உட்காந்துக்கிட்டு நல்ல உள்ளங்கள், அதாவது திடீர் நல்ல உள்ளங்கள் தான் உட்காந்துக்கிட்டு தமிழை வச்சுக்கிறதுல வச்சு வர எல்லாமே சேர்ந்துட்டு விஜய்க்கு எதிராக அப்படி கொடுத்தனால விஜயோட மனையை தவறா பேசிட்டாங்க இவங்களே ஒரு போர்ட்ரேட் பண்றானுங்க. என்னடா அவங்களை எச்ச அரசியல். இதுல வேற இன்னொன்னு விச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு ஐடியில வந்து போட்டு விஜயோட மனைவி போட்டோ போட்டு கெட்ட வார்த்தையில ஒரு இது போட்டிருக்கு, அதை வேற எடுத்து போட்டு பாத்தீங்களா இப்படிலாம் விச்சுவல் வாரியர்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மையான ஐடியா கிடையாது, ஃபேக் ஐடிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிதான் இப்படிலாம் நீங்க நடந்துக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணி தான் உங்களுடைய அரசியலை நீங்க வந்து ஜெயிக்கணுமா? அதுக்கு என்ன எனக்கு புரியல. இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலே பண்றீங்க. இதுல இன்னொருத்தர் ஹைலைட் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரிய விளக்கு பிடிச்சவர் யாரு கேட்டீங்கன்னா நக்கி கோபால். இந்த பெரிய விஷயம் விட்டு உடனே ஒரு 4-5 பேப்பர் தூக்கிட்டு வந்துருவாங்க விஜய்க்கு ஒண்ணா மட்டும். ஏன் இவ்வளவு இப்படிலாம் பண்றான்னு கேட்டீங்கன்னா விஜய விமர்சிக்கணும், விஜய் நெகட்டிவா போட்டு உங்களோட மெயின் டார்கெட். ஏன்னா திமுகவுக்கு பெரிய எதிரி, திமுகவுன்னு நம்ம பூசி முழுகாம உதயநிதி ஸ்டாலினுக்கு வருங்காலத்துல மிக முக்கியமான எதிரியா திகழ போறது விஜயவர்ல தான். மத்த யாருக்கு இந்த பிரச்சனை கிடையாது. மத்த இப்ப ஏடிஎம்கே ஜெயிச்சா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா அடுத்த தடவை அவங்க வந்துடலாம். ஏடிஎம்கேல உள்ள யாரு எடப்பாடிக்கு வயசு என்ன, ஆனா இங்க அடுத்த ஒரு தலைவராக உருவெடுத்துட்டு வராரு உதயநிதிக்கு தான் பெரிய ஒரு போட்டியா விஜயவல்ல வளர்றாரு. சோ அதனால விஜயவல்லோட அரசியலை இதோட முடிச்சு விட்டுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, நக்கி கோபால்லாம் மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைல பேப்பர் தூக்கிட்டு வர மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இப்போ இதே இந்த 2.5 வயது பெண் குழந்தைக்கு நடந்துக்கிற அதை பத்தி நீ ஒரு ஃபைல எடுத்துட்டு நக்கி கோபால் அப்படியே எடுத்து வரலாம்ல, இந்த இடத்துல பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனை கிடையாது. சோ அது வந்து எங்கேயோ ஒரு பிள்ளை தானே, யாராவது தானே. ஆனா இப்ப விஜய் மனைவிக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை, இந்த பிரச்சனையை தூக்கிக்கிட்டு எடுத்து கட்டி அந்த ஃபைல தூக்கிட்டு வந்துட்டாங்க நக்கி கோபால். கேவலமா இருக்கு. இல்ல மீசை கூட இதே போச்சியா, கெத்தே போச்சியா, நீ எல்லாம் மீசை வச்சாதான் மீசை கூட அலைய போகுது. மீசைக்கு ஒரு இது இருக்கியா? நம்மள மாதிரி வந்து கெத்த மீசை வச்சுட்டு ஒரு நேர்மையை நடுமையை பேசுறவங்களுக்கு எல்லாம் நீ உன்ன மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அடிமைக்கு கொத்தடிமை போய் பேசுறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு தான் ஒரு பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த விஷயம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு அதை பத்தி திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சி போச்சு இல்லை விஜய் விமர்சிக்கிறதுக்கு. ஸோ அதனால நல்லா செஞ்சுட்டு இருக்கானுங்க. விஜய் அவர் எனக்கு தெரிஞ்சு இதை எப்பவும் போல
அவர் வந்து அசால்ட்டை கலந்து போயிட்டே இருப்பாரு. அவர் அரசியலை மட்டுமே நோக்கி போயிருப்பாரு. ஸோ மார்ச் 4ஆம் தேதி விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்த அடி வேற லெவலில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.